ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக ஆனால் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னுட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான மெத்தட், யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டுக்காகவே நீங்கள் இதை ரெகுலராக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்க, அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப்பு கேரட், அதாவது ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு கப்பு பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு நூக்கோல், ஒரு கப்பு ஆகிற அளவுக்கு காலிஃப்ளவரு, அது கூடவே ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு, அரை கப்பு பட்டாணி, இது எல்லாத்தையும் நான் இது போல் நறுக்கி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கின்னு இருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன். 3 மீடியம் சைஸு தக்காளியை இது போல் நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். அடுத்ததாக நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2 கிளாஸு. நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செய்யலாம், பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும். பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்துன்னு இருக்கேன், 2 மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் ஃப்ளவர் எடுத்துன்னு இருக்கேன், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துன்னு இருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் எடுத்துன்னு இருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு சிம்பிளாகவும் ரொம்ப சூப்பரான வெஜ் பிரியாணி குயிக்காக செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த ரைஸை வந்துட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பாஸ்மதி ரைஸ் தான்னுட்டு இல்லை, நார்மல் ரைஸில் கூட உங்களுக்கு சூப்பராகவே வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை வந்து 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதாவது நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளே அது நம்மளுக்கு ஊறிடும். இப்போ ஒரு பக்கம் இந்த போல் ஒரு குக்கர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் எண்ணெய் சேர்த்துக்கிறதுக்கப்புறமா இது காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது கூடவே மராட்டி மொக்கு, அனானஸ் ஃப்ளவர், இது எல்லாத்தையும் சேர்த்து இது போல் ஒரு 10 செகண்ட்ஸ் எண்ணெயில் வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயை சேர்த்துக்கணும், பச்சை மிளகாயை, அதுவும் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். இது வறுத்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை நம்ம சாஃப்டாக வறுத்துக்கணும். இது போல் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கிறதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து கலர் மாறினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும், அப்போ தான் இதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது தீஞ்சிடக்கூடாதுன்னதுக்காக ஃப்ளேமை லோவில் வச்சுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதோடைய வாசனை வர ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் அது கூடவே புதினாவையும் சேர்த்துக்கணும். இதையும் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும். இது வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வதங்குற வரைக்கும் இதை நம்ம இது போல் வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை லோ பண்ணிடணும், இல்லைன்னா தீஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், அது கூடவே மிளகாய்த்தூள், அடுத்ததாக தனியாத்தூளை சேர்த்துக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு இது போல் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கிறது கூடவே இந்த பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகி இது ஒரு விதமான வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணியும் அது கூட காய்கறிகளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நான் காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்க தண்ணி எடுத்துட்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கணும்.
வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எண்ணெயோட வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால காய்கறிங்க கூட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம இது போல் வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த எலும்பிச்சை பழத்தை கட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கணும். நான் முதல்ல ஒரு அரை எலும்பிச்சை பழத்தை பிசைஞ்சு விடுறேன். அடுத்ததான் இன்னொரு அரை எலும்பிச்சை பழத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம இப்போ ஊற வச்சுருந்த அரிசியில் தண்ணியை எடுத்துட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இந்த கிளாஸ் கன்சிஸ்டன்சியில் தான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன். இப்போ அதே கிளாஸ் அளவுக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம ரைஸை ஊற வச்சு சேர்த்துன்னு இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி நம்ம வெறும் 3 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்து இதையெல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேமை ஹையாக வைக்கணும். இது கொதிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பொதுவாக பிரியாணி செய்யும் போது நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாத விட்டுடுவோம். இது கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த பிரியாணியோட வாசனை உள்ளே வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் ரைஸும் உள்ளே வரைக்கும் வேகும். இப்போ கடைசியாக இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் தூவி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடுறேன். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இது நம்ம 2 விசில் விட்டால் போதுமானது. 2 விசில்லையே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பிரியாணி வெந்துடும். இப்போ 2 விசில் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இது இந்த அளவுக்கு ஆயிருக்கு. பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இது வெந்திருக்குன்னுட்டு. கொலையில் இல்லை அரிசியாக இல்லாதோ இது இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் இது எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு. இது தீயலை கொலையில் எதுவுமே இல்லை. அடுத்ததாக இதை நம்ம சர்விங்காக எடுத்துக்கலாம். இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்குவீங்க. ஸோ மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே அளவுக்கு நல்லாவே வரும், டேஸ்ட்டாகவும் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.